எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவையான எம்மியான மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது தயிர் சாதம் சாம்பாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 சேர்த்துப்போம். வெங்காயம் வதங்குறதுக்காக இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு இதில் சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் இதை பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 கப் அளவு குடமிளகா சேர்த்துக்கலாம். குடமிளகா சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் சேர்த்து நம்ம நல்லா கிளறியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஓரளவு வற்றிச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகு, சோம்பு, ஜீரகம் இது அரைச்ச ஒரு பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பச்சை ஸ்மெல் போகிற அளவு கிளறி விட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சூப்பரான பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். தேங்க்ஸ்.